கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து இது ஒன்லி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. இப்போ நினைக்கிற மாதிரி 4 சாங்கு 4 ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைரியத்திற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் பாராட்டு மழை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம். அட்லீஸ்ட் திருநெல்லை, மதுரை, தென் டு திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னோட வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ணவர் தான். அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலி நான் வந்து ப்ரெஷ் ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன். நான் ரைட் ஃப்ரம் மை 40 years ஆஃப் மை கேரியர். அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுவேன். இந்த படம் பார்த்தோன்னே அவங்க சொன்ன போதே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம கையில் கிடையாது. we give a good product, then how they appreciate it, their prerogative. அவங்க என்ன வேணால் அவங்க வியூஸ் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டே இருந்தேன். ரிலேட் ஆகிட்டு அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவரோட ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் லீ குவான் யூன்னு சொல்லிட்டேன். அவர் சொல்கிறத வந்து செய்யணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தால் அவருக்குன்னு பார்த்தேன். ஒரு சார்னா இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் போல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினரி டு த கோ. அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிக்க அப்படி தான் வச்சுருக்கேன்னு தெரில. ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாலும் தெரில. அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி உருவம் அப்படி அப்படியே இருக்கார். மனோபாலம் மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோசர் டு ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்னை வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைக் இட். ஏன்னா ஒய் ஐ லைக் இட்னா இது போல் படங்கள் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து சீரியஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் அவர் முத பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் த டேரக்டர் எங்கன்னு பார்த்துட்டே அந்த யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு தேடி பார்த்தேன், இங்கே கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட ஒருத்தர் இப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துருந்தார். கூப்பிட்டார், அவர் தான் டேரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், ஒரு சத்தமே போட்டு பேச மாட்டார்.